சரி, எனக்கு பசின்னோ ஆபத்துன்னோ உனக்கு எப்படி தெரிஞ்சது? தன் குழந்தைக்கு எப்போ பசிக்கும்னு தாய்க்கு தெரியாதா? அதே மாதிரி அவளுக்கு ஒரு ஆபத்துனாலும் தாய்க்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அதோட நீயும் சாதாரண குழந்தை கிடையாது. மாசாணி அம்மாவோட அருளால பிறந்தவ. ஆத்தா உன்னை தவிக்க விட்டுருவாளா என்ன? ஆமா, நீயே எனக்கு மாசாணி அம்மா மாதிரி தான். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன சொன்ன? இல்ல, கும்பாபிஷேகம் நெருங்குது. வீட்டுக்கு போய் அஷ்டபந்தம் தயாரிக்கணும். அப்போ நான் கிளம்பணும்ல, அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன். துர்கா, எப்பவுமே யதார்த்தமா தான் பேசுவ. ஆனா இன்னைக்கு என்ன, உன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு ஊடகமா பேசுற மாதிரி இருக்கு. மந்திரம்லாம் சொல்லவும் உனக்கு அப்படி தோணுச்சு போல இருக்கு. ஆனா அடுத்த தடவை வரப்ப நீ உன் நிஜமான துர்காவை பாப்ப. சரி சரி, கதை கேட்டது எல்லாம் போதும், நீ சாப்பிடு. துர்கா, இந்தா. என் வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, நான் வரேன். இதுல சின்ராசுக்கும் உனக்கும் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன், பாரு.